முருகன் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு சில விஷயங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முருகன் சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்க. நீங்கள் முருக பக்தர் அப்படின்னா ஓம் முருகா என்று சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று வீட்டிற்கு வரும்போது நேரா உங்கள் வீட்டிற்கு தான் வர வேண்டும். உறவினர் வீடு அல்லது நண்பர்களின் வீட்டிற்கு செல்லக்கூடாது. வீட்டிற்கு வந்த பிறகு பூஜை அறையில் தேங்காய் மற்றும் விபூதியை வைத்துவிட்டு மனதார வேண்டிவிட்டு கடவுளை தரையில் விழுந்து வணங்க வேண்டும். அதன் பிறகு கொஞ்ச நேரம் வந்து உட்கார வேண்டும். ஆலயத்திற்கு சென்று வந்தவுடனே ஆடைகளை மாற்றுவது, கை கால்களை கழுவுவது, குளிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. சில பேர் ஆலயத்திற்கு செல்லும் போதுதான் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு அசைவ உணவை சாப்பிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. சைவ உணவுகளை தான் சாப்பிட வேண்டும். ஆலயத்தில் தரக்கூடிய பூவை நம்முடைய வீட்டில் இருக்கும்